வாரியார் சுவாமிகள் போல் அது பாட்டுக்கு கருத்து எங்கிருந்தோ வந்து கொண்டே இருக்கும், எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது. அதுக்கு ஒரு பொருள் இருக்குங்க, அதுக்கு ஒரு விதம் இருக்குது, அது எல்லாராலையும் முடியும். அது எப்படின்னா, நான் அதற்கு முன்பெல்லாம் சொற்பொழிவு பண்ண ஆரம்பிக்கும் போது கைத்தலை நிறைகனி பாடி தான் ஆரம்பிக்கிறது. இப்போ சூழ்நிலை தகுந்த மாதிரி அப்படியே ஆரம்பிச்சிடுறது. கைத்தலை நிறைகனி பாடுவதற்கு, கைத்தலை நிறைகனி பாடி முடிஞ்சோன்னா ஒரு பாட்டு பாடுவேன். அந்த பாட்டை பாடிட்டேன்னா என்னை மறந்துடுவேன். அப்படி ஒரு பேரருள் வந்து அன்றைய பொழுது அது வந்து ஆட்கொண்டது. அந்த பேரருளுக்கான பாடல் என்னென்னா, பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நினை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றுமே ஆட்டிவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியே நாளாவதென்ன என்ன. இந்த பாட்டை முடிச்சுட்டுன்னு வச்சுங்க, என்னை மறந்துடுவேன். செய்தி வந்து கொண்டே இருக்கும், நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது உண்டு. அதனால இப்போ நீங்கள் எல்லாமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற, அப்படி தான் சொல்லணும். நான் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு அதிகம் உண்டு. மேலூர் சாமி அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றேன். ஏன்னா இன்னும் அந்த பக்கம் மலைக்கு வந்து அபிஷேகத்துக்கு, அகத்தியர் அபிஷேகத்துக்கு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்துட்டோம். ஆனால் ஐயாவோட சொற்பொழிவு இந்த ஊரில் உள்ள எல்லாருமே கேட்டிருக்காங்க. நானும் அடிக்கடி வந்து 30 வருஷமாக வந்து இங்கே வந்து பேசிக்கிட்டே இருக்கேன். அதனால் ஐயா மேலூர் சாமிகளுடைய பேச்சு தான் எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்க வர்றாங்க. அதனால் சங்கரன் ஐயா வந்து ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணணும், மேலூர் சாமியை கூப்பிடணும். நீண்ட நாள் ஒரு ஆவல், அந்த ஆவலோடு நீண்ட நாள் ஒரு ஆவல், நீண்ட நாள் ஒரு காதலோடு. காதல்னு நீங்கள் உடனே தப்பாக நினச்சிடாதீங்க. இந்த காதலுங்கிற வார்த்தை வந்து 3000 4000 ஆண்டுகளாகவே இருக்குது. என்ன சொல்கிறாங்க, காதலாகி கசிந்து கண்ணி. இப்போ சினிமாக்காரன் தான் இந்த காதலுங்கிற வார்த்தையை போட்டு கடித்து குதறி வச்சுட்டான். அதனால் ஐயா அவர்களை எனக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டியாக, ஏன்னா நான் எனக்கு எல்லாருக்குமே சொல்லுகின்றேன், உங்களுக்கு நீங்களே அறிவாளி என்று நினைத்தீர்கள் என்றால் அன்று தோற்று விடுவீர்கள். தயவுசெய்து உங்களுக்கு யாராவது ஒரு குரு வச்சுங்க. எனக்கு வந்து குருவை நான் தேடி அலைந்த போது ஒரு நாள் எங்கள் அப்பா சொன்னார், உனக்கு நல்ல குரு கிடைக்க மாட்டாருனார். ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா உன்னுடைய ஜாதகம் எனக்கு தெரியும்டா, அதனால் உன் ஜாதகத்துக்கு நல்ல குரு கிடைக்க மாட்டார். சரி பரவாயில்ல, தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசியாக தான் ஒரு நாள் யோஜனை பண்ணி பார்த்தேன். அப்போ ஜாதகத்தை ரொம்ப டீப்பாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போ துன்பம் வருகின்ற போது ஒரு சிலர் என்ன பண்ணுவான், தப்பான வழிக்கு போயிடுவான். எனக்கு ரொம்ப துன்பம் வரும்போது ஏன் துன்பம் வருதுன்னு இந்த ஜோசியத்தை பார்க்க கற்றுக்கிட்டேன். என் குடும்பமே ஜோசியம் பார்ப்பாங்க, பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் இப்போ 2 4 7 8 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், இப்படி எல்லாம் குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்போ வந்து எங்கள் அப்பாட்ட, ஏன்ப்பா அப்படி சொல்லிட்டீங்கன்னா எனக்கு குருவே கிடைக்க மாட்டார்னு. போயிட்டே ஒரு நாள் கிடைப்பார். அப்போ ஒரு நாள் என் ஜாதகத்தை ஐயா மாரி உள்ள ஒரு பெரியவர்கிட்ட சொல்லும்போது சொன்னார், உனக்கு குரு வந்து உங்கள் அப்பா தான் குருன்னார். யாருடைய ஜாதகத்திலே சூரியன் வந்து ஆட்சி பெறுகிறதோ அவங்க அப்பா வந்து அவனுக்கு குருவாக இருக்கலாம். வாரியார் சாமியோட குரு யாருங்க? அவங்க அப்பா தான் குரு வாரியார் சுவாமிக்கு, மலையப்ப தாசர். அவங்க அப்பா வாரியார் போய் எங்கேயும் கற்றுக்கல, எல்லாமே வந்து அவங்க அப்பாட்டே கற்றுக்கிட்டார். வள்ளல் பெருமான ஒருத்தர் கேட்டாரா, உனக்கு யாரையா குரு, இவ்வளவு எழுதி வச்சிருக்கியே, இப்படிலாம் எழுதுறியே அப்படின்னு. அப்போ சொன்னாரான், கேட்க வேண்டியதெல்லாம் முருகனிடத்திலே கேட்டேன், படிக்க வேண்டியதெல்லாம் முருகனிடத்திலே படித்தேன். நான் அதை அடிக்கடி நினச்சிக்கிறது. நம்ம யார்கிட்ட போய் கேட்கறலாம் அவர்கிட்டே கேட்போம். ஆனால் இப்போ எனக்கு கேள்வி கேட்கறதுக்கும் பதில் சொல்கிறதுக்கும் ஐயா கிடச்சிட்டாங்க. ஒரு வழிகாட்டுறவங்க வந்து என்னோட வயது கூட இருக்கணும் குறைச்சி இருக்கணும்லாம் கிடையாது. சின்ன குழந்தை ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அதை நான் ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி ஐயா பேச அழைக்கின்றேன். எம்ஜிஆர் அவர்கள் வந்து தொப்பி போட்டிருக்காருன்னு எல்லாரும் தெரியும். ஏன் தொப்பி போட்டாருன்னு தெரியுங்களா? அவர் வந்து எம்ஜிஆர் வந்து ரொம்ப உயரம் கம்மி, 5 அடி 2 3 அடி தான், 5 அடி 3 அங்குலம் என்னமோ தான். அப்போ ஒரு வாட்டி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஒளிப்பதிவாளர் ஐயா மாரி உள்ள ஒளிப்பதிவாளர் ஒரு சின்ன பையன் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கான். அவன் வந்து எம்ஜிஆர்ட்ட தாங்கி சொல்லியிருக்கான், நீங்கள் ரொம்ப குள்ளமாக இருக்கிறீங்க, கதாநாயகி உயரமாக இருக்குது. அவர் கொஞ்சம் கோபமாக என்ன தான் செய்யலான்னு சொல்கிறேன், நீ சொல்லுன்னு இருக்கார். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எல்லாம் மேலேயே நடந்து வாங்க, கதாநாயகி கீழே நடக்க சொல்லுங்கள். அப்புறம் கதாநாயகோடு நீங்கள் நெருங்கி இருக்கும்போது அவர் தொப்பி போட்டுங்க, உயரமாக தெரிவிங்கன்னு. எம்ஜிஆர் சிரிச்சுட்டு எதுவும் நல்லா தான் இருக்குன்னு தொப்பி போட ஆரம்பித்தாராம். அது ஒரு உயரமாக தெரிஞ்சாராம். எம்ஜிஆருக்கு ஒரு அறிவுரை சொன்னது ஒரு சின்ன பையன் தான் சொல்லியிருக்கான். நீங்கள்லாம் உங்களுக்கு யாராவது ஒரு அறிவுரை சொன்னால் ஒத்துக்குங்க, மறுப்பு பேசாதீங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் யாராவது ஒருத்தரை குரு ஆக்கிக்கிங்க. ஏன்னா அஜ்ஞானம் என்கின்ற இருளை நீக்கி ஞானானந்தத்தை தருபவன் குரு. குரு மூலமாக தான் ஞானானந்தத்தை தர முடியும். குரு யாருமே கிடைக்கலையா? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், 63 நாயன்மாரில் யாராவது ஒருத்தரை பிடிச்சிங்க. அதான் 4 காட்டிய வழி. இப்படி நானே பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது.
ஒருத்தர் ஒரு ஊரில் என்ன பண்ணாராம், சொற்பொழிவாளர் பேச ஆரம்பித்தாராம். அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தாராம். இருந்தவங்களாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்களாம். அப்புறம் ஒருத்தர் கேட்டாராம், ஏய்யா நீ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கியேன்னு. அவ்வளோ நேரமாக பேசிட்டேன்னாராம். ஆமாம் ஐயா, போன வாரம் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு. அதனால ஐயா அவர்களே எல்லாரும் கைத்தட்டி வரவேற்கணும். இல்லை அருணம பார்வதீபதே கைத்தட்டின ஆயுள் கூடும். சங்கரன் ஐயா அவர்கள், சங்கரன் ஐயா பற்றி இப்போ சொல்லி தான் ஆகணும். அந்த சொல்ல வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டோம். 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில், இந்த மண்ணுக்கு நான் ஒரு மைந்தன், இந்த மண்ணுடைய மைந்தன் என்றே என்னை வந்து சொல்லலாம். தம்பி ராதாகிருஷ்ணன் இருக்காரு. அவர் வந்து நான் இந்த ஊருக்கு வருகின்ற போது 7வது படித்தார். அதுக்கப்புறம் நிறைய படிச்சுட்டு காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்து அப்புறம் பெரியது ஒரு பண்ணை, பால் பண்ணை வச்சுருந்து இப்போ பெரிய ஒரு நிறுவனத்திலே மேனேஜராக இருக்கார். எனக்கு ஒரு சகோதரன் இல்லை, ஒரு தம்பி இல்லைங்கிற ஒரு குறையை வந்து ராதாகிருஷ்ணன் தான் நிறைவேற்றிட்டு இருக்கார். அது ஒரு பெரிய விஷயம். நான் ரொம்ப டீப்பாக ஒருத்தட்ட பேசுகிறேன்னா அது ராதாகிருஷ்ணனாக தான் இருக்கும். எங்கள் வீட்டிலாம் சொல்லிடுவாங்க, தம்பி உங்கள் தம்பி பேசுகிறார் போங்கன்னு சொல்லி, தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி ஐயா சங்கரன் ஐயா வந்து நாங்கள் வந்து அவர் அன்னதான பிரபுன்னு தான் சொல்லுவோம். இப்போ வரக்கூடிய 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பழனி பாத யாத்திரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம். எப்போ பார்த்தாலும் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பார். எப்படி இதெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறது நானே ரொம்ப ஐயா வச்சுங்க ரொம்ப யோசிக்கிறது. எப்படி இதெல்லாம் செய்கிறாரு, அப்படி அவர் எப்படி இவரால் செய்ய முடியும்னு யோசிக்கிறது உண்டு. அது மட்டும் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். எங்களுடைய கோயிலுக்கு, எங்களுடைய சித்தர் பீடத்திற்கு முதல்ல அமாவாசை தோறும் அன்னதானம் பண்ணோம். அப்போ 3 ஆண்டுகள் நல்லா யோசிக்கணும், 1 நாள் 2 நாள் கிடையாது, 3 ஆண்டுகள் அவரும் அவருடைய மகளும் வந்திருந்து காலையிலே அவங்க வந்துடுவாங்க. நான் தான் லேட்டாக போவேன். அவர் சமைச்சு கொடுத்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு தான் போவார். 10 பைசா இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. இவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறாரு. எப்படி செய்கிறாரு நானே மலைச்சி போகிறேன். இவருடைய குடும்பத்தில், இவர் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு 100,000 வருடம் நீடோடி வாழணும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வையகலும், எண்ணில் நல்ல கேதி யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்லதோறும் கழுமல வளல் நகர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. இதில் என்ன அந்த ஆனந்தங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சது ஐயா அவர்கள். சங்கரன் ஐயா வந்து மேலூர் சுவாமிகளுக்கு மரியாதை செய்வாங்க. நல்ல ஐடியாலாம் கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு ஐடியா என்ன கொடுத்துருக்காருன்னா, நான் சுருக்கமாக சொல்றேன். இந்த நம்ம கிரிவலம் வரக்கூடிய பாதையை சரி பண்ணி மேலே வந்து பாதை அமைக்கணும். அது மாதிரி இங்கே ஒரு நுழைவாயு செய்யணும். அப்படி ஒரு அதுக்கு தான் கையெழுத்து வாங்க இப்போ எல்லாம் வர போகிறாங்க. எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுங்க. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு. நான் யார் சொல்கிறத கேட்குறேன்னா அதிகபட்சமாக நேதாஜி சொன்னால் கேட்டுருவேன், அப்புறம் ராதாகிருஷ்ணன் சொன்னால் கேட்பேன், அப்போ சாமி சொல்கிறத கேட்டுட்ருக்கேன். ஐயா வந்து நமது கல்யாணகாளீஸ்வரி சித்தர் பீடத்தினுடைய வேலை முக்கால்வாசி முடிஞ்சிருக்குது. அது ஐயா தான் அதுக்கு தலைமை தாங்கி நடத்தி தரணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நல்ல நாளில் கேட்டோம். எல்லாரும் கைத்தட்டுங்க. ஆலய பணிக்குழு தலைவராக இருந்து நமது கல்யாணகாளீஸ்வரி சித்தர் பீடத்தை நல்லபடியாக கும்பாபிஷேகம் பண்ணி தரணும். அதுக்கு சங்கரன் ஐயா, தம்பி ராதாகிருஷ்ணன். சங்கரன் ஐயாவும் நம்மளுடைய அறக்கட்டளையில் மெம்பர். ராதாகிருஷ்ணன் சொல்லவே வேண்டாம், எல்லாரும் இருந்து செஞ்சு தரணும். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு இதை அறிவிக்கிறோம்.